போறாது, நம்ம ஆயுசு போறாது. 1000 வாயுடைய ஆதிசேஷனாலும் கூற இயலாது. அளப்பரிய பெருமை உடையவன் முருகன் ஆண்டவன். எல்லாரையும் சுவாமி என்று அழைக்கிறது ஒரு வழக்கம். நம்ம எல்லா சுவாமியா இருந்தாலும் சாமி சாமின்னு சொல்லுவோம். இந்த சுவாமி என்ற சொல்லுக்கே உரியவன் முருகப்பெருமான் ஒருவன் தான். ஸ்வம் என்றால் சொத்து, அதை உடையவன் சுவாமி. நாமெல்லாம் அவனுடைய சொத்து, நமக்கு அவர் சுவாமி. பதி என்று பெயர். சைவ சித்தாந்தத்திலே பதி, பசு, பாசம் என்கின்ற 3 பொருள்கள் பேசப்படுகிறது. இதை கந்த புராணமும் சொல்லுகிறது. சைவம் வேறு, ஸ்காந்தம் வேறு அல்ல, கௌமாரம் வேறு அல்ல. கௌமாரம் அதனுடைய கிளையாக விளங்குகிறது. ஷண்மதத்திலே முருகப்பெருமானையே பரம்பொருளாக கொண்ட சமயம் கௌமார சமயம். குமரக்கடவுள் என்பது நமக்குமாராயான்னு சொல்லக்கூடிய அந்த மகா ஷடாட்சர சரவண பவா என்று சொல்லக்கூடிய அந்த ஷடாட்சரம் அப்பேற்பட்டதான நம் வாக்குக்கெல்லாம் பூமியாக விளங்கக்கூடியவன்.